வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு கொண்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் த்ரீம் சதுத்தர சததம சர்க்கமானது 130. பரத சமாகமகா, அதாவது ஸ்ரீ ராமபிரான், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் ஆகிய 4 பேரும் சந்தித்து கொண்டார்களாம் என்கின்ற தலைப்பிலே 31வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीताक्षरशत्रुघ्न नमस्वेद श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डத்தில் சதுத்தர சர்க்கः சர்க்கமானது 130. பரத சமாகமஹா, ஸ்ரீ ராமபிரான், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் ஆகிய 4 பேரும் சந்தித்து கொண்டார்களாம். 31வது ஸ்லோகம். பிராஞ்சலிர் பரதோ பூத்வா பிரகிருஷ்டோ ராகவோன்முகः ஸ்வாகதேன யதார்த்தேன ததோ ராமம் அபூஜயத்து. உடனே பரதன் என்ன பண்ணாராம், தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருமுகத்தையே பார்த்து கொண்டு ரொம்பவும் பரதனுடைய உள்ளமானது சந்தோஷமாகி பூரித்து போய் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு முறைப்படியாக எவ்வாறு வரவேற்க வேண்டுமோ அந்த மாதிரி உபசாரங்களால் ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டாராம் பரதன். மனசா பிரம்மணா சிருஷ்டே விமானே பரதாக்ரஜா ரராஜ பிருது தீர்காக்ஷோ வஜ்ரபாணி இவாபரகா. ரொம்பவும் பிரமாதமாக தேஜஸோட இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் பிரம்மதேவருடைய சங்கல்பத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த விமானத்தில் எப்படி இருந்தாராம் தெரியுமா பார்க்கறதுக்கு? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன்
எப்படி இருப்பாரோ அதுபோல பிரம்மாண்டமான தேஜஸோட ஸ்ரீ ராமபிரான் விளங்கினாராம். ததோ விமான கிரகதம் பரதோ பிராதரம் ததா பவந்தே பிரயதோ ராமம் மேருஸ்தமிவ பாஸ்கரம். அப்போ பரதன் என்ன பண்ணாராம், விமானத்தில் முன்பகுதிக்கு வந்துவிட்ட தன்னுடைய சகோதரராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை தான் நின்ற இடத்தில் இருந்தபடியே, எப்படின்னா மேருமலையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒப்பிடுறார் ஸ்ரீராமபிரான். அந்த சூரிய பகவானை நாம் பூமியில் இருந்து எப்படி நமஸ்காரம் செய்து கொள்வோமோ அதுபோல் மிகவும் வணக்கத்தோட பரதனாகப்பட்டவர் நமஸ்காரம் பண்ணிட்டாராம். ததோ ராமாபிய நுஜ்ஞாதம் தத்விமானம் அனுத்தமம் அம்சயுக்தம் மகாவேகம் நிஷ்பபாத மகீதலே. அப்போ அந்த சமயத்தில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா, கொஞ்சம் கூட ஒப்பு உயர்வு இல்லாததும் சுமந்து செல்லக்கூடிய அன்னப்பறவை போன்ற சிற்பங்களை எல்லாம் உடையதும் ரொம்பவும் மிக மிக வேகமாக செல்லக்கூடியதுமான அந்த புஷ்பக விமானமானது ஸ்ரீ ராமபிரானுடைய கட்டளைப்படி பூமியில் இறங்கித்தான். ஆரோபிதோ விமானம் தத்பரத சத்யவிக்ரமः ராமமாசாத்திய உதித புனரேவாபிய வாதயத். சத்தியத்தையே தனக்குள்ள பராக்கிரமாக கொண்ட பரதன் உடனடியாக அந்த விமானத்திற்குள்ள ஸ்ரீ ராமபிரானுடைய ஆணையின் பிரகாரம் ஏற்றப்பட்டாராம். ஸ்ரீ ராமபிரானை நெருங்கி தரிசனம் செய்துவிட்ட அந்த ஆனந்தத்தில் பெருகிய பரதன் மறுபடியும் தன்னுடைய சிரம் தாழ்த்தி ஸ்ரீ ராமபிரானுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாராம். தம் சமுத்தாபிய காகுஸ்த சிரஸ்யாட்சி பதம் கதம் அங்கே பரத மாரோபிய உதித பரிசஸ்வஜே. அப்போ ஸ்ரீ ராமபிரான் வெகு நாட்களுக்கு பிறகு, நீண்ட காலத்திற்கு பிறகு நேரில் பார்க்கக்கூடிய தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட பரதனை தூக்கி நிறுத்தி, தன்னுடைய இரு கைகளால் தூக்கி நிறுத்தி தன்னோட மடியில் வைத்துக்கொண்டு ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சியோட கட்டி தழுவி கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். ததோ லக்ஷ்மண மாசாத்திய வைதேகிம் சாப்பியவாதயது அபிவாத்திய திருதப்பிரீத்தோ பரதோ நாம சாப்பிரவீத்து. எதிரிகளை எல்லாம் தவிர்க்க செய்யக்கூடியவர் யார்? பரதன். அப்படி இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணனை பார்த்து, தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து பேசிவிட்டு நிறைந்த மனசோட தன்னுடைய தமையனார் மூத்த சகோதரராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்னி ஸ்ரீ சீதா பிராட்டியாருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து என்ன சொன்னாராம் சீதா பிராட்டியார்கிட்ட, அடியேன் பரதன், உங்களுக்கு நான் அடியேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்படின்னுட்டு தன்னுடைய பெயரை தெரிவித்து கொண்டாராம் பரதன். சுக்ரீவம் கைகேயி புத்திரோ ஜாம்பவந்தம் ததாங்கதம் மைந்தம் ச திவி
த்விவிதம் நீலம் நீல மிருஷபம் பரிஷஸ்வஜே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்தது? அதற்கு பிறகு கைகேயினுடைய புதல்வராகப்பட்ட பரதன் சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன், மைந்தன், துவிதன், நீலன், ரிஷபன் ஆகிய வானர வீரர்களை எல்லாம் அன்போட கட்டித் தழுவி மார்போட கட்டித் தழுவி கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். சுஷேனம்ச நலம் செய்வார், கவாட்சம் கந்தமாதனம், சரவம் பணசம் செய்வார், பரத பரிஷஸ்வஜே. அதற்கு பிறகு பரதன் என்ன பண்ணார்? சுஷேனன், நலன், கவாட்சன், கந்தமாதனன், சரவன், பணசன் அப்படின்ற வானர வீரர்களையும் மார்போட கட்டி தழுவிக்கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். தே கிருத்வா மானுஷம் ரூபம் வானர காமரூபிணः குசலம் பர்ய பிருச்சம்ஸ்தே பிரகிருஷ்டா பரதம் ததா. நினைத்த உருவங்களை எடுக்கக்கூடிய அந்த வானரங்கள் அப்போது என்ன பண்ணலாம், மானிட உருவத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட பரதம் கிட்டக்க தங்களுடைய நலம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய யோத்தி மாநகர மக்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்ட்டு நலம் விசாரித்தார்களாம். அதாப்ரவீத் ராஜபுத்திர சுக்ரீவம் வானரஷபம் பரேஷ்வஜ்ய மகாதேஜா பரதோ தர்மினாம் வரஹ त्वम् अस्माकं चतुर्णां तु भ्राता सुग्रीव पंचमः सौहृदात् जायते मित्रम् अपकारो अरिलक्षणम्. அதாவது தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வனும் மகா தேஜஸ் பொருந்தியவரும் அரண் அதாவது தர்மத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய பரதன், வானரோத்தமராக இருக்கக்கூடிய வானரங்களுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை கட்டி தழுவி கொண்டு சுக்ரீவன் கிட்டங்க சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சுக்ரீவனே, நீங்கள் நாங்கள் மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் 4வரோட இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் 5வது சகோதரராக ஆகிவிட்டீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு தர்மத்திலே இருக்கிறவாளுக்குத்தான் அது வரும் அந்த மாதிரி எண்ணங்கள். அதை தான் இங்கே பரதன் பண்ணியிருக்கார். அதுக்கு சொல்கிறார் அவர், எதற்காக உங்களை நான் 5வது சகோதரராக ஏற்றுக்கொண்டேன் என்றால், ஒரு மனிதனாகப்பட்டவன் அன்போட உபகாரம் செய்யக்கூடியவன் ஒருவருக்கு அவன் நண்பனாகவும் இருக்கான். அப்படி அவன் நண்பனாக இருக்கும் பொழுது அவன் அந்த மனிதனுக்கு சகோதரனமாக ஆகிவிடுகின்றான். இதைத்தான் தர்மசாஸ்திரத்திலும் அறநூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. சுக்ரீவரே அப்படின்னாராம் பரதன். ஏதஸ்மின் பிராதரோ வீரோ வைதேகியா சக ராகவோ சுக்ரீவஸ்ய மகாதேஜா ராட்சசஸ்ய விபீஷணः. இந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணார், வீர சகோதரர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய தமையனார் மூத்த சகோதரர் ஸ்ரீ ராமபிரான், இளையவன் லக்ஷ்மணன் அவர்களையும் சீதா பிராட்டியாரையும் பேராற்றல் உடைய சுக்ரீவனும் அரக்க மன்னராக இருக்கக்கூடிய விபீஷணரும் பிரமாதமாக இந்த புஷ்ப விமானத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னாராம் பரதன்.
ததோ ஹர்ஷ சமுத்பூதோ நிஸ்வனோ திவமப் ஸ்பிருசத் ஸ்திரீ பால யுவ விருத்தானாம் ராமோ அயமிதி கீர்த்தித்தே. ஹனுமான் இந்த மாதிரி அந்த இடத்துல எல்லார்கிட்டையும் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல கூடியிருந்த ஸ்திரீகள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், வயதில் மூத்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், இதோ ராமன், இதோ ராமன், இதோ ராமன் அப்படின்னுட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரே குரல் எழுப்பினாலாம். அந்த குரல் எழுப்பின சத்தமானது வானத்தை ஆகாயத்தை போய் தொட்டதாம். அவ்வளோ பிரமாதமாய் பேர் இறைச்சல் போட்டாலாம் சந்தோஷத்தில். ரத குஞ்சர வாஜிபியஸ் ஏ அவதீரிய மகிம் கதாக தத்ருசுஸ்தம் விமானஸ்தம் நர சோமம் இவாம்பரே. உடனே அயோத்தி மாநகரத்தினுடைய மக்கள்லாம் என்ன பண்ணாலாம், அவாவா தேரில் வந்திருந்தாலும் தேரில் வந்தவர்கள், யானை மேலே ஏறி இருந்தவா, குதிரைகள் மேலே ஏறி இருந்தவா எல்லாரும் என்ன பண்ணாலும் உடனடியாக கீழே இறங்கி தரையில் நின்று கொண்டு ஆகாயத்தில் ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி முழு நிலவை போல இருக்கக்கூடிய சந்திர பகவான் போன்று இருக்கக்கூடிய அந்த புஷ்பக விமானத்தில் விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன், ஸ்ரீ சீதா பிராட்டியார் அனைவரையும் எல்லாரும் பார்த்தாலாம். அயோத்தி மாநகர மக்கள் எல்லாம் பிராஞ்சலீர் பரதோ பூத்வா பிரகிருஷ்டோ ராகவோன்முகா ஸ்வாகதேன யதார்த்தேன ததோ ராமம் அபூஜயத். அப்போ அந்த புஷ்ப விமானத்தில் பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டு பரனுடைய மனதானது உள்ளமானது மிகவும் சந்தோஷமாகி பூரித்து இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மீண்டும் முறைப்படியான உபசாரங்களை எல்லாம் செஞ்சு ஸ்ரீ ராமபிரானை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து வழிபட்டாராம் பரதன். மனசா பிரம்மணா சிருஷ்டே விமானே பரதாகிரஜா ரராஜ புருதோ தீர்காட்சோ வஜ்ரபாணி இவாபரகா. அப்போ அந்த சமயத்தில் தர்ம சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவரும், தர்மத்தை இந்த உலகம் முழுவதும் நிலைநாட்டக்கூடியவரும், தர்மத்தையே அனைவருக்கும் உபதேசம் செய்யக்கூடியவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் பிரம்மதேவருடைய சங்கல்பத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த விமானத்தில் இன்னொரு தேவேந்திரன் போல, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் போல புலியோட பிரமாதமாக விளங்கியதை அயோத்தி மாநகர மக்கள் அனைவரும் பார்த்தாலாம். ததோ விமான கிரகதம் பரதோ பிராதரம் ததா பவந்தே பிரயதோ ராமம் மேருஸ்தம் இவ பாஸ்கரம். விபீஷணம் ச பரத சாந்த்வ வாக்கியம் அதாப்ரவீத் திஷ்டியாத்வயா சகா ஏனா கிருதம் கர்ம சுதுஷ்கரம். உடனே பரதன் என்ன பண்ணாரா, விபீஷணனை பார்த்து, யாராலையுமே செய்ய முடியாத அரும்பெரும் பணியாக இருக்கக்கூடிய அந்த செயலை உங்களுடைய உதவியினாலேயே நிறைவேற்றப்பட்டது. அதற்கு நாங்கள் அனைவரும் எவ்வளவு பெரும்பேறு பெற்று இருக்கின்றோம்
அப்படின்னுட்டு வீரனை வந்து பாராட்டினாராம். சத்ருக்னஸ்ய ததா ராமம் அபிவாத்திய சலக்ஷ்மணம் சீதாயா சரணௌ பశ్చాத் வினயாதவ்ய வாதையது. உடனே சத்ருகனன் என்ன பண்ணாரா, ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவர்களை வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தாராம். அதற்கு பிறகு ரொம்பவும் பணிவோட ஸ்ரீ சீதா பிராட்டியாருடைய பாதங்களில் நமஸ்காரம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டானாம் சத்ருகனன். ராமோ மாதர மாசாத்தியா உஷன்னாம் சோககர்ஷிதாம் ஜக்ராஹ பிரணத பாதௌ மனோமாது பிரசாதையன்னு. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், ரொம்பவும் கவலையிலேயே மூழ்கி சோகத்தில் வந்து தவித்து கொண்டிருந்த தன்னுடைய அன்னையாகப்பட்ட கௌசலாதேவி அவருடைய இரு பாதங்களையும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பற்றி கொண்டு அவரை கௌசலாதேவியை மிகவும் மனம் குளிரச் செய்தாராம் ஸ்ரீ ராமபிரான். அபிவாத்திய சுமித்ராம்ச கைகேயும்சே யசஸ்வினி சாமாத்ரோஸ்ய ததசர்வா புரோகிதம் உபாகதம். உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, சுமித்ரியையும் புகழ்பெற்ற கைகேயையும் மற்றும் தன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரபகா சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய ஏராளமான மனைவிகள் அனைவரையும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய தன்னுடைய குருவாகப்பட்ட புரோகிதர் முனிவர் வசிஷ்ட மகரிஷி அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். ஸ்வாகதம் தே மகாபாகோ கௌசல்யா நந்தவர்தனா இதே பிராஞ்சலய சர்வே நாகரா ராமம் அப்ருவன்னு. உடனேயே நகர மக்கள்லாம் என்ன பண்ணா தெரியுமா, ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, எங்களை எல்லாம் காக்கக்கூடியவரே, பெருந்தோழரே, கௌசல்யாதேவியினுடைய ஆனந்தத்தை பெருக்கக்கூடியவரே, தங்களுக்கு நாங்கள் அனைவரும் நல்வரவு கூறுகின்றோம். நாங்கள் அனைவரும் உங்களை கைகூப்பிக்கொண்டு நமஸ்காரம் செய்து இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொன்னாலாம். அயோத்தி மாநகர மக்கள் எல்லாம் தானியஞ்சலி சகசிராணி பிரகிருஹீதானி நாகரைகி வியாகோசா நீவ பத்மானி ததர்ச பரதாக்ரஜா. பரதனுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னை நோக்கி விரித்து நீட்டப்பட்ட பட்டணத்து மக்களுடைய ஆயிரக்கணக்கான வரவேற்புகளை எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு அவள் வந்து அவரை வரவேற்கிறது. சூரிய பகவான் கார்த்தால வந்து உதயமாவார். அவர் உதயமாகும் போது என்னாகும், குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூவானது பிரமாதமாக மலரும். அந்த தாமரை போல விளங்குவதை போல ஸ்ரீ ராமபிரான் விளங்குவதாக அனைவரும் பார்த்தார்களாம். பாதுகேது ராமஸ்யா கிரீத்வா பரதஸ்வயம் சரணாபியாம் நரேந்திரஸ்யா யோஜயாமாச தர்மவிது. அதாவது பரதனாகப்பட்டவர் அவர் வந்து வேத பாடசாலையில், அதாவது வேத தர்மசாஸ்திரம், க்ஷத்ரிய தர்மசாஸ்திரம்
வைசிய தர்மசாஸ்திரம், சூத்திர தர்மசாஸ்திரம் அனைத்தையும் கற்று அந்த வேதத்தில் சொன்ன பிரகாரம் தர்மத்திலேயே நிற்கக்கூடிய பரதன் ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகைகளை சித்திரகூடத்திலேருந்து வாங்கிட்டு வந்தாரோனோ அந்த பாதுகைகளை தானே எடுத்துக்கொண்டு வந்து புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகளில் அவரே போட்டு விட்டாராம் பாதுகைய. அப்ரவீச்ச ததாராமம் பரதச கிருதாஞ்சலி ஏதத்தே ரட்சிதம் ராஜன் ராஜ்யம் நிர்யா திதம் மயா அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்பிருதஸ்ய மனோரதः யஸ்வாம் பஷ்யாமி ராஜானாம் அயோத்தியாம் புனராகதம். அப்போ உடனேயே பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து கைகளை கூப்பிக்கொண்டு, மன்னரே, இந்த ராஜ்யமானது உங்களுடைய பொருட்டு இந்த க்ஷணம் வரைக்கும் என்னால் காக்கப்பட்டது. நீங்கள் தான் ஆட்சி செய்தீர்கள். உங்களுக்கு பணியாட்களாக இருந்து நான் இதை காப்பாற்றிக் கொண்டு வந்தேன். அடியேன் இந்த அரசாட்சியை உங்களிடம் திருப்பவும் உங்களுக்கே ஒப்படைக்கிறேன். எனக்கு பரதன் சொல்றார், இப்போதுதான் எனக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்து முடித்து விட்டவனாக ஆகிவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய மனதானதும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, நிரம்பி விட்டது. நான் எந்த காரியத்தை எடுத்தேனோ அந்த காரியமானது இப்பொழுது ஈடேறிவிட்டது. ஆஹா, தாங்கள் திரும்பி வந்து இந்த அயோத்திக்கு மன்னராகி விட்டதை என் கண்களால் நான் பார்க்கின்றேனே. இது என்னுடைய பாக்கியம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்படின்ட்டு பரதன் சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. அவேக்ஷதாம் பவான் கோஷம் கோஷ்டாகாரம் புரம்பலம் பவதஸ்தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா. நீங்கள் சொல்லும் பொழுது அரசு கருவூலத்திலையும் சரி, தானிய கிணறுகளையும் சரி, நகரத்தில் இருக்கக்கூடிய சேனைகளையும் நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நீங்கள் போகும்போது எப்படி இருந்ததோ இப்போது எப்படி இருக்க வேண்டும் என்றதை தெரிவிப்பதற்காகத்தான் தங்களுக்கு நான் சொல்கின்றேன். தாங்கள் உங்களுடைய பேரருளால அவை அனைத்துமே 10 மடங்கு உயர்ந்து வளர்ந்து இருக்கின்றது அப்படின்னாராம் பரதன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. ததா பிரவாணம் பரதம் திருஷ்டுவா தம் பிராத்ருவத்சலம் முமூசுர்வானரா பாஷ்பம் ராட்சசஸ்ய விபீஷணா. இந்த மாதிரி தன்னுடைய தமையராகப்பட்ட மூத்த சகோதரனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் மிகுந்த அன்பு வைத்துக் கொண்டிருந்த, பாசம் வைத்துக் கொண்டிருந்த பரதன் இந்த மாதிரி அன்பு பொங்க கூறியதை கேட்ட உடனேயே வானரங்களும் அரக்க மன்னனாக இருக்கக்கூடிய விபீஷணனும் அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடித்தாளாம். ததா பிரகர்ஷாத் பரதம் அங்கமாரோப்ய ராகவः யயோ தேன விமானேன சசைன்யோ பரதாசிரமம் ஆசாத்திய சசைன்யோ ராகவஸ்ததா அவதீர்ய விமானக்ராத வதஸ்தே மகீதலே. அப்போ உடனேயே அந்த புஷ்பவிமானத்தில் அமர்ந்து கொண்டே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், மறுபடியும் பரதனை
ரொம்பவும் மகிழ்ச்சியோட அரவணைத்து கொண்டு, மார்போடு அரவணைத்து கொண்டு தன்னுடைய மடியின் மீது அமர்த்தி கொண்டு படைகளோட அந்த புஷ்ப விமானத்தில் ஏறிண்டு பரதனுடைய ஆசிரமமாக இருக்கக்கூடிய நந்தி கிராமம் அந்த ஆசிரமத்திற்கு வந்தாராம். படை வீரர்களோடு பரதனுடைய ஆசிரமத்தை அடைந்த ஸ்ரீ ராமபிரான் விமானத்திலிருந்து கீழே இறங்கி பூமியில் நின்று கொண்டாராம். அபரவீச ததாரமஸ் தத்விமானம் அனுத்தமம் வகவே சிரவணம் தேவம் அனுஜானாமி கம்யதாம். அப்போ வந்து உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், அந்த ஒப்புயர் இல்லாத அந்த புஷ்ப விமானத்தை பார்த்து, இனி நீ வந்து குபேரனுக்கு வாகனமாக இரு, உனக்கு நான் வந்து இப்போ வந்து விடை கொடுத்து விட்டேன் அப்படி என்று அந்த புஷ்ப விமானத்தை பார்த்து சொன்னாராம். நீ உடனடியாக திரும்பி செல்வாயாக அப்படின்னு உத்தரவு போட்டாராம் புஷ்ப விமானத்துக்கு. ததோ ராமாப்யனுஜாத்தம் தத்விமானம் அனுத்தமம் உத்தராம் திசமாகம்யா ஜகாம தனதாலயம். கொஞ்சம் கூட ஈடு இணை இல்லாத அந்த புஷ்ப விமானமானது ஸ்ரீ ராமபிரானால் விடை கொடுக்கப்பட்டதுமே என்ன பண்ணித்தான், வடக்கு திசையில் பறந்து சென்று குபேரனுடைய இருப்பிடத்தில் போய் சேர்ந்து விட்டதான் அந்த புஷ்ப விமானமானது. புரோகிதஸ் யாத்ம சமஸ்ய ராகவோ பிருகஸ்பதே சக்ர இவாம் அராதிபஹா நிவேட்யவாதோ மிருதகாசேன சுபே சகைவ தேனோப விவேச ராகவஹா. அதற்கு பிறகு தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பிருகஸ்பதியிடம் எப்படி பணிவோடு இருப்பாரோ அதுபோல அதைவிட மிகவும் அதிகமாக தன்னுடைய உயிர் போன்ற இந்த இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கே புரோகிதர், பிராமணன், மகரிஷி, மகாமுனிவர் வசிஷ்டர் அவருடைய திருப்பாதங்களில் ஸ்ரீ ராமபிரான் சாஷ்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறார் பாருங்க. இங்க அவருக்கு தனியான மிக மிக உயர்ந்த உயரத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் அவரை தானே கூப்பிட்டு போய் வசிஷ்டர் மாமுனிவரை அமர வைத்தாராம். அவரை அமர வைத்துட்டு இவர் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்ட மாமுனிவர் குல புரோகிதர் பிராமணர் அவருக்கு கீழே சாதாரணமான ஒரு ஆசனத்தில் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்து கொண்டாராம். அவர் எதற்காக சொல்றாரு தெரியுமா, இங்க வேதம் படித்த பிராமணர் ஆச்சாரியர் அவர்கள் எப்பொழுதுமே மேலுதான் இருக்க வேண்டும். நான் ஒரு மானிட பிறவி எடுத்திருக்கேன், அவளுக்கு கீழே தான் நான் இருக்கணும். ஸ்ரீ ராமபிரானே இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் கலியுகத்தில், ஆமாம் வேறு வேலை இல்லை அவர் அப்படின்ட்டு கால் மேலே காலை போட்டு அவர் கீழே உட்காந்துருப்பார், நம்ம கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா நாம் தான் வசதியாச்சு. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகிய ஆதிகாவ்யே யுத்தகாண்டே त्रिंशदुत्तर शततम सर्ग श्रीमद् वाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் 130வது சர்க்கமானது பூர்த்தியானது. நாளை 131வது சர்க்கம் ஸ்ரீ ராமபிரானுக்கு மகா பட்டாபிஷேகம் முக்கியமான பதிவு. இந்த சர்க்கத்துடன் யுத்தகாண்டமானது பூர்த்தியாகும்.
என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லோகா சமஸ்தா சுனோ பவந்து. சுபம் அஸ்து, ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ.